நேர்லே வணக்கம். திரு ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த அதே முடிவை திரு விஜய் அவங்களும் எடுக்க போறாங்களா அப்படின்ற விவாதம் தான் இன்னைக்கு அரசியல் களத்துல முழுக்க போயிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசியல் களத்துல. என்ன அப்படின்னா, இந்த கரூர் சம்பவம் நடந்து ஒரு மாசத்துக்கு அவர் வெளியே வரல பார்த்திருந்தோம். ஒரு மாசம் வந்து இடையில வந்து ஒரு தடவை தான் இந்த பணியூர்ல இருக்கக்கூடிய அவரோட டிவிக்கு அலுவலகத்துக்கு போயிருக்காங்க அப்படின்னு பாக்குறோம். அதுல கூட பாத்தீங்கன்னா இந்த கார் டிரைவர் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த விஜய் அவரோட பப்ளிக் அப்பியரன்ஸ் வந்து வெளியே வராத மாதிரி தான் உள்ள போயிருந்தாரு. கரூர் சம்பவம் நடந்து ஒரு 3-4 நாள் கழிச்சு தான் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவரோட பப்ளிக் அப்பியரன்ஸ் எப்படி இருக்காரு, என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரல. நேத்து கூட பாத்தீங்கன்னா ஒரு ட்ரோன் ஷாட்ல இருக்கக்கூடிய அவர் கொடை பிடிச்சிட்டு போற கொடைக்கு கீழே தான் ஒரு முகம் கூட வெளியே வராத மாதிரி தான் அவர் ஒரு போட்டோ ஒன்று ரிலீஸ் ஆச்சு. ஒன்று ரெண்டு போட்டோ அவர் ஃபேஸ்ல வந்து காட்டுறது. இந்த கரூர்ல பாதிக்கப்பட்ட அந்த குடும்பங்கள்லாம் சந்திச்ச குடும்பங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க அண்ணா வந்து இழைச்சு போயிட்டாரு. அப்புறம் மேல இந்த கிளிக் பைட்ஸ் கொடுக்குறாங்க. கிளிக் பைட்ஸ்னா வீடியோ தாண்டி இந்த நியூஸ் பேப்பருக்குலாம் கொடுக்கறத ரிப்போர்ட் பண்றாங்கன்னு பார்க்க முடியுது. இந்த கரூர் சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் ஏகப்பட்ட நெருக்கடிகள் அவங்க சந்திச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஆள் வந்து புதுசா எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லை. மண்டபங்கள்லாம் நிறைய கேட்டாங்க. மண்டபத்துல கொண்டு வந்து வச்சு எங்க எல்லாம் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் கேட்க அவங்க நிறைய பாதுகாப்பு கேட்டிருந்தாங்க. நிறைய பாதுகாப்பு அதை நம்மளே விமர்சனம் பண்ணி வீடியோ போட்டிருந்தோம். இந்த திருச்சி ஏர்போர்ட்ல வந்து அந்த கரூர்ல இருக்கக்கூடிய மண்டபத்துக்கு வந்து யாரும் வரக்கூடாது, ஃபாலோ பண்ணக்கூடாது, வண்டியில ஃபாலோ பண்ணக்கூடாது. ஏன்னா அது அவங்க தொண்டர்கள் சொன்னாலும் அவரு சொன்னா கூட அவர் தொண்டர்கள் கேட்கறது இல்ல. நான் சொன்னா நானே கேட்க மாட்டேன் அப்படின்னு படத்தெல்லாம் டைலாக் வச்சிருக்காங்க. அந்த டைலாக ஃபாலோ பண்ணி வந்திருக்கவங்க தான் அவங்க. அதுக்கப்புறம் கரூர் மண்டபத்துல வந்து கூட்டம் சேரக்கூடாது, மீடியா வந்துடக்கூடாது. அப்புறம் மாதிரி நிறைய நிபந்தனைகள்லாம் போட்டாங்க. அதையும் தாண்டி இது ஒரு ட்ரோன் ஷாட்ல கொடுத்த போட்டோ எல்லாம் மீடியாவுக்கு வந்திருக்கு. இந்த மகாபலிபுரத்தில் நடந்த மீட்டிங்ல வந்து நான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது ஏன் அப்படின்னா இந்த குடும்பம் வந்து திரு விஜய் அவங்கள பார்க்க வந்து ஏதோ ஒரு ஒன்று ரெண்டு குடும்பம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எமோஷனலா அந்த அவங்க கணவர் இறந்திருக்கலாம் இல்ல பையன் இறந்திருக்கலாம் ரொம்ப எமோஷனலா வந்து உங்க கூட்டத்துக்கு பார்க்க வந்து தானே என் பையன் இறந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவங்கள பார்த்து கேட்டுட்டாங்கன்னு வைங்க. அது எமோஷனலா திரு விஜய் அவங்கள பார்த்த உடனே ஒரு வார்த்தை கேட்கலாம். ஆனா அப்ப மீடியாக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இங்க பாருங்க திரு விஜய் அவங்க தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பமே குற்றம் சாட்டுறாங்க. நேத்துக்கு ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க அவங்களோட பாதிக்கப்பட்டவங்களோட ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அவங்களோட ஹஸ்பண்டோட தங்கச்சி வீட்டுல இருக்கவங்கள தாவேக்காரங்க வந்து கூட்டிட்டு வந்துட்டாங்களாட்டிருக்கு. ஒரு 20 லட்சம் ரூபாய் திருப்பி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க அவங்க. என்ன எங்களை பார்க்க வரேன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி சொல்லி கருத்துக்கள்லாம் சொல்லி அந்த அமௌண்ட்டை திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. சிங்கப்பெண்ணே அப்படின்னு சொல்லிட்டு இந்த திமுக டிவி தான் வந்து பரப்பிட்டு இருக்காங்க. அது எல்லா வீடியோஸும் நீங்க பார்த்துருந்துருப்பீங்க. அப்ப இந்த பாதிக்கப்பட்டவங்க எல்லாம் வந்திருக்கப்ப என்ன சொல்லி கேட்கறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கட்சியாவே நடத்தலாமா? இல்லைன்னா வந்து ஒரு மக்கள் மன்றமா மாத்திட்டு ஏற்கனவே அந்த மாதிரி ரசிகர் மன்றமா மக்கள் மன்றமா மாத்திட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்துல கேட்டிருக்காங்க. அவங்களுக்கு அந்த அரசியல் அனுபவம் அவங்களுக்கு பெருசா கிடையாதுல்ல. ஓட்டு போடுவாங்க. அவங்க அடுத்த வேலையை வந்து அந்த விஷயம் செய்வாங்க. ஒரு தடவை ஓட்டு போடுவாங்க. அவங்களோட அரசியல் நாலேஜ் பெரும்பான்மையா இருக்கவங்களுக்கு அவ்வளவுதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்றேன். சோ அவங்ககிட்ட இந்த மாதிரி கேள்விகள்லாம் கேட்க அவங்க யாருக்குமே அது புரியல. ஆனா கீழ கூட இருக்கக்கூடிய தொண்டர்களா வந்து இல்ல நீங்க அரசியல் கட்சியை நடத்தணும் அப்புறம் மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். இந்த அரசியல் கட்சியா நடத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் தான் இந்த போதிய அனுபவம் இல்லை அப்படின்றது அவருக்கு போதுமான லைம்லைட்ல மீடியால இருக்கக்கூடிய போதுமான அட்டென்ஷன் அவருக்கு இருக்கு. ஏன்னா ஒரு விஜய் அவங்களோட படத்தை வந்து டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 90 கோடி 100 கோடி செலவு பண்ணணும். அதோட ரைட்ஸை வாங்கணும் அப்படின்னா அவ்வளவு பெரிய ஆள், அவ்வளவு பெரிய ஒரு படம். அவரோட படத்தோட பட்ஜெட் அப்படி அந்த மாதிரி இதுதான். இப்ப கடைசியா வந்து லியோ படம்லாம் 70 க்ரோர்ஸ் வந்து இந்த ரைட்ஸ்லாம் வாங்குறவங்க வந்து வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. சோ வந்து அவங்களோட படத்தை வந்து ஒருத்தவங்க வாங்கி அதை டிவியில போடுறாங்க. இந்திய தொலைக்காட்சியில முதல் முறையாக அப்படின்னு சொல்லிட்டு டிவியில போடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 50 கோடி 70 கோடி செலவு பண்றோம். சோ வந்து இந்த மாதிரி ஃப்ரீயா கிடைக்குதுல கண்டென்ட். அவர் இங்க இருந்து தஞ்சை மண்டல் விஜய், சோழ மண்டல் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு அது லைவ் வந்து அவங்க கலெக்ட் பண்ணிட்டு ஸோ இந்த சாட்டர்டே மட்டும் பாத்தீங்கன்னா இந்த புதிய தலைமுறை தந்தி டிவி, இந்த புதிய தலைமுறை இந்த ரெண்டு சேனல் வந்து பேன் பண்ணாங்க. அந்த 2 சேனல்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 நாள் மட்டும் டிஆர்பி அப்படின்றது ஏறுமா. சோ இந்த மாதிரி ஃப்ரீயா விளம்பரம் கிடைக்குது. சோ இந்த 2026 வரைக்கும் அவர் பின்னாடி வந்து இந்த அரசியல் மீடியா வந்து திரு எம் கே ஸ்டாலின் அவங்களே ஒரு நடைப்பயணம் போனாலோ, திரு தல விஜய் அவங்க வந்து நடைப்பயணம் போனாலும் இது யாரை வந்து கிராப் பண்ணுவாங்க அப்படின்னா யார் பக்கம் வந்து யாரோட தொண்டர்கள் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷா இருக்காங்க அப்படின்னா எம் கே ஸ்டாலின் வந்து ஓட்டு விழுகும். ஆனா வந்து பார்க்க மாட்டாங்க. ஆனா விஜய் அவங்களுக்கு கண்டிப்பா பார்ப்பாங்க. அது ஓட்டா விழுகுமா அப்படின்னு சொல்லி தெரியாது. சோ வந்து இந்த மீடியாவுக்கு வந்து இந்த லைம் லைட்ல வந்து ஓகே இவங்க வந்து ரொம்ப அட்டென்ஷன் கொடுக்குறாங்க. இவங்களால வியூஸ் நிறைய வருது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. சோ அவருக்கு உண்டான அந்த ஃபோக்கஸ் இருக்கு. ஆனா அவங்க தொண்டர்கள் சொல்றது கேட்க மாட்டாங்க. அந்த அரசியல் அனுபவம் அப்படின்றது லேக் ஆகுது அவங்க கிட்ட. சோ அந்த தொண்டர்கள் வந்து இப்படிதான் அப்படி சொல்லிட்டு திரு விஜய் அவங்க எங்க தெரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியுதுன்னா அந்த கரூருக்கு நான் வரதுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங்ல இந்த லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாங்க அப்படின்றத பார்த்தோம்ல அந்த இடத்துல திரு விஜய் அவங்க புரிஞ்சுட்டு இருக்காரு. ஓகே இவங்க தொண்டர்கள் அப்படின்றத விட இன்னும் ரசிகர்களாவே தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு திரு விஜய் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் அதை புரிஞ்சுக்கிட்ட திரு விஜய் அவங்க தான் வந்து லைட் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணி விளையாண்டுருக்காங்க அப்படின்றத என்னோட புரிதலா இருக்கு. சோ இந்த மாதிரி நெருக்கடிகள்லாம் தாண்டி இந்த அரசியல் கட்சி நடத்துறப்ப 2026 தேர்தல் நடந்தாலும் கூட நடந்ததை நம்ம சந்திச்சிட்டோம். அதுக்கப்புறம் சந்திச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த எதிர்கட்சிகள்லாம் பலவப்பட்டதுனால திரும்பி ஒரு உதாரணத்துக்கு திமுக வராங்கன்னா அப்படின்னா கூட அதுக்கப்புறம் இந்த அரசியல் கட்சி நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு நெருக்கடிகள் இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் உணர்ந்து
அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியை நடத்தணும் அப்படின்னா ஒரு ஒரு அரசியல்வாதியா இருக்கணும், ஒரு அரசியல் கட்சி நடத்தணும் அப்படின்னா அதுக்கு நிறைய பணங்கள் வேணும். ஒரு மாவட்ட செயலாளர் இருக்காங்கன்னா அந்த 5 வருஷத்துக்கு கோடிக்கணக்கில் அவர் பணம் செலவு பண்ணணும். இந்த அரசியல் கட்சியா இருக்காங்கன்னா அதுக்கு இந்த மாதிரி எந்த கோடிக்கணக்கில் அவங்க பணம்ன்றதை செலவு பண்ணணும். அப்படின்னா தான் அந்த பொசிஷன்ல அவங்க இருக்க முடியும், இந்த அரசியல் கட்சி நடத்த முடியும். அதுக்கப்புறம் 2027 அப்புறம் இந்த ஃபண்டிங்ன்றது எப்படி வரும், அந்த மாதிரி ஏகப்பட்ட நெருக்கடிகள்லாம் திரு விஜய் அவங்களுக்கு இந்த சோசியல் மீடியால காட்டுற நெருக்கடிகள் மட்டும் இல்லாம பல நெருக்கடிகள் வந்து பின்னிலையில இருக்கு. நெருக்கடிகள் எல்லாமே தான் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு இருந்தது. ஆனா இருந்தாலுமே அவர் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாரு. திரு விஜய் அவங்களும் அதே மாதிரி தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா ரஜினிகாந்த் அவர்களுக்கு வந்து அந்த ஹெல்த் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. கொரோனா டைம்ல வந்து அந்த கிட்னி ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பிரெயின் ஆபரேஷன் சொல்லிட்டு சொல்றாங்க. ஏகப்பட்ட விஷயங்களை தாண்டி தாண்டி வந்து வந்தாரு. அப்புறம் ஹெல்த் இஷ்யூ ஆகிட்டு அவரால் வந்து அதை ஃபோக்கஸ் பண்ண முடியாம போச்சு. ஏன்னா வந்து கொரோனா டயத்துல இந்த தமிழருவி மணியன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த கொரோனால வந்து எனக்கு கொரோனா வந்துட்டு குணமாயிட்டா கூட இந்த எதிர்ப்பு சக்தின்றது அதிகமாகும். எனக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து அவருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது அதிகமாக கூடாது எனக்கு இருக்கு அப்படின்ற பிரச்சனைக்காக. அதனால நான் இப்போ கொரோனா டயத்துல வெளியே வந்து அரசியல் பண்ணனா கொரோனா வந்துட்டு போனா கூட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்றது குணமானா கூட அதிகமாகும். அது கூட எனக்கு பிரச்சனையாகும். வந்தாலும் அது பிரச்சனையாகும். அதிகமானாலும் எனக்கு பிரச்சனையாகும். அந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாம் அவருக்கு இருந்ததுனால தான் அவரால் வர முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. சோ திரு விஜய் அவங்களுக்கு அந்த ஒரு விஷயத்துல மட்டும் பாசிட்டிவ் இருக்காரு. ஆனா என்னதான் இருந்தாலும் திரு ரஜினிகாந்த் அவங்களுக்கு சந்திச்ச அதே நெருக்கடிகள்லாம் எவரும் சந்திச்சிட்டு இருக்காங்க. சோ அவரே மாதிரி முடிவெடுத்து பின்வாங்குவாரா அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.